கோவை செட்டிபாளையம் பகுதியில் அருண்குமார் என்பவர் பிரிந்து சென்ற தனது மனைவியை சேர்த்து வைக்க கோரி செல்போன் கோபுரம் மீது ஏறி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்துள்ளார். அவரை கீழே இறங்கும் முயற்சியில் போலீசாரும் தீயணைப்புத் துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நேரடி தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நேசராஜ். செல்போன் கோபுரம் மீது ஏறிய இளைஞரை மீட்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, அதை பத்தி விரிவா சொல்லுங்க. கோவை சூலூர் பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார் கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த பானு என்பவரை திருமணம் செய்துள்ளார். கடந்த 2 மாதத்திற்கு முன்பு அவரை பெண் வீட்டார் உறவினர்கள் அந்த பெண் வீட்டார் அந்த பெண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க. இதனால மனமுடைந்த அருண்குமார் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினார். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனு அளித்திருந்தார். இந்நிலையில் இன்று செட்டிபாளையத்தில் உள்ள ஒரு BSNL டவருக்கு மேலே ஏறி கிட்டத்தட்ட 200 அடிக்கு மேல உட்கார்ந்து ஒரு தர்ணா போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. இதுல தீயணைப்புத்துறை, காவல்துறை எல்லாரும் இங்க வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவர் கீழே இறங்குறதா அவர் சொல்லல. இருந்தாலும் அவர் அங்கிருந்து கீழே இருந்தா தற்கொலை முயற்சி ஏற்படும் அப்படின்னு தெரிவித்து காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு அளிச்சிட்டு வர்றாங்க. இதனால ஒரு பரபரப்பான சூழ்நிலையை நிலை வருகிறது. குறிப்பாக அவரது அம்மா தற்பொழுது கூட அவர் கூப்பிட்டும் அவர் கீழே இறங்க மறுத்துள்ளார். இதே போல இவர் கூறும்பொழுது என் மனைவியை சேர்க்கும் வரை நான் மேலேதான் உட்கார்ந்திருப்பேன் என தெரிவித்துள்ளார். குறிப்பாக காவல்துறை சுமூகமாக பேசினால் மட்டுமே நிரந்தர தீர்வு ஏற்படும். காவல்துறை ஏதாகரமாக பேசினால் அவர் கீழே இறந்து தற்கொலை செய்ய முற்படுவார். இதனால் சுமூகமாக பேசினால் மட்டுமே அவரை மீட்கப்படும் என்பதே இந்த பொதுமக்களின் கருத்தாக உள்ளது.